ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஎம்ஏசிங் சேனல். இந்த வீடியோல விலங்குகள் கிட்ட ஏடாகூடமா மாட்டிக்கிட்ட மனிதர்களோட தருணங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். அமெரிக்கால ஒரு நபர் கேஷுவலா வந்து வீட்டுக்குள்ள போறதுக்காக அவரோட வீட்டோட கதவை திறக்கிறாரு. ஆனா அந்த கதவு மேல ஒரு பாம்பு இருந்திருக்கு. அதை அவர் சரியா கவனிக்காம அந்த கதவை திறந்ததால அந்த பாம்பு அவர் தலையிலேயே கொத்திடுது. பாம்பை பார்த்த பயத்தோட அதுகிட்ட கடி வாங்கின பயமும் சேர்ந்து தூரமா போய் பதட்டத்துல கீழேயே விழுந்துடுறாரு. நார்த் இந்தியால ஒரு மெடிக்கல் ஷாப் முன்னாடி இருந்த மக்கள் எல்லாருமே ஒரு திசையை நோக்கி ரொம்பவே பதட்டமா பாத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க பயப்படுற மாதிரி அங்க ஏதோ நடக்க போறத நம்மனால புரிஞ்சுக்க முடியுது. திடீர்னு அங்கிருந்த சில பேர் அந்த இடத்துல இருந்து ஓடவும் தொடங்குறாங்க. அடுத்த சில நொடிகள்லயே காட்டு யானை ஒண்ணு வந்து அந்த மெடிக்கல் ஷாப் முன்னாடி இருக்கிற எல்லா வண்டிகளையும் பயங்கரமா தாக்குது. அதுல சில பேர் எங்க போறதுன்னு தெரியாம அந்த மெடிக்கல் ஷாப் முன்னாடியே சிக்கிக்கிறாங்க. நல்ல வேளையா அவங்களுக்கு எதுவும் ஆகல. அந்த யானை ஏதாவது பண்ணியிருந்தா அது மிகப்பெரிய விபத்தா அங்க மாறி இருக்கும். ஒரு ஏடிவி மேல ஹாயா உட்கார்ந்துட்டு இருந்த இந்த நபரை நோக்கி 4 நாய்கள் வேகமா ஓடி வருது. அதை பார்த்த உடனே பயந்து போன அந்த நபர் அந்த ஏடிவி மேல ஏறி நிக்கிறாரு. அந்த நாய்கள் அந்த ஏடிவியை சுத்தியும் பயங்கர கோவத்தோட குறைக்க தொடங்குது. அந்த மனிதர் ரொம்ப நேரமா அந்த நாய்களோட கடியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அங்க ஒரு லேடி வராங்க. அவங்க தடியை வச்சு அந்த நாய்களை அங்கிருந்து விரட்டி அடிக்கிறாங்க. அந்த மனிதரும் நாய்க்கடியிலிருந்து காப்பாற்றப்படுறாரு. இந்த சம்பவம் இந்தியால மும்பைல நடந்திருக்கு. அங்கிருந்த ஒரு அபார்ட்மெண்டோட செக்யூரிட்டி கார்டு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே நடந்து வந்துட்டு இருந்திருக்காரு. அப்ப அங்கிருந்த சில நாய்கள் அவரை தாக்குறதுக்கு வேகமா அங்க ஓடி வருது. 1-2 நாயில 5-6 நாய்கள் அவரை கடிக்க முற்படவே கையில இருந்த குச்சியை வச்சு அந்த நாய்களை அவர் அங்கிருந்து விரட்ட முற்படுறாரு. இத பார்த்துட்டு இருந்த நாய் பிரியர் ஒருத்தர் வந்து அவரை காப்பாத்துவாருன்னு பார்த்தா ஓடி வந்து அந்த செக்யூரிட்டிய கன்னத்திலேயே அறையிறாரு. அந்த செக்யூரிட்டி என்ன பண்றதுன்னு தெரியாம தகச்சு போய் நிக்கிறாரு. இவரை சமாளிக்கிறதா இல்ல கடிக்க வர அந்த நாய்களை சமாளிக்கிறதான்னு குழம்பி போய் நிக்கிறாரு. அந்த சமயத்துல சில நாய்கள் அவரை கடிச்சும் வைக்குது. இத பார்த்து இன்னும் சில பேர் அங்க வந்து அந்த நாய்கள் அங்கிருந்து விரட்டி அடிக்கிறாங்க. இந்த நாய் பிரியர் செய்த இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நிகழ்வு அமெரிக்கால இருக்கிற புளோரிடா மாகாணத்தில் நடந்திருக்கு. இவ்வளவு பெரிய டஸ்ட்பினை எடுத்துட்டு வர இவரு என்ன செய்ய போறாருன்னு நீங்களே பாருங்க. அந்த மனிதர் குடியிருக்கிற குடியிருப்பு பகுதியில ஒரு முதலையானது நுழைஞ்சிருது. அந்த முதலைய அங்கிருந்து பிடிச்சு கொண்டு போறதுக்காக தான் இவரு இந்த மிகப்பெரிய டஸ்ட்பின் எடுத்துட்டு வராரு. சாமர்த்தியமா எப்படியோ அந்த முதலைய அந்த டஸ்ட்பின்குள்ள அவர் அடைச்சிடுறாரு. டஸ்ட்பின்ல அடைச்ச அந்த முதலைய அந்த டஸ்ட்பினோடயே எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஏரிக்கு அருகில கொண்டு போய் அதை திறந்து விட்டுறாரு. அந்த முதலையும் திரும்பவும் அந்த ஏரிக்குள்ள போயிருது. கண்டிப்பா இந்த மனிதரோட தைரியத்தை பாராட்டியே ஆகணும். கேரளால ஒரு திருவிழாவுக்கு வந்த யானைக்கு மதம் பிடிச்சிருது. அப்ப அந்த யானை பயங்கர ஆக்ரோஷத்தோட அங்கிருந்த வண்டிகளை எல்லாத்தையும் தாக்கி சுக்குநூறாக்குது. அப்ப அங்க நின்று இருந்த ஒரு ஸ்கூட்டிய தலைக்கு மேல தூக்கி பக்கத்துல இருந்த ஆட்டோ மேல ஓங்கி அடிக்குது. அந்த யானை அந்த ஆட்டோவையும் விட்டு வைக்கல. அந்த ஆட்டோவையும் தூக்கி தரையில் அடிச்சு அதை முழுசா சேதப்படுத்துது. இங்க வீட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாம்பு ஒண்ணு பூந்துருது. அந்த பாம்பு பிடி வீரர் அந்த பாம்போட வாழை பிடிச்சு இழுக்கிறாரு. அது என்ன பாம்புன்னு நீங்களே பாருங்க. அது ஒரு மிகப்பெரிய ராஜநாகம். அந்த பாம்பு பிடி வீரர் அந்த பாம்பை அசால்ட்டா கீழே இழுத்து போறாரு. அதன் பிறகு அந்த பாம்பை பத்திரமா அங்கிருந்து ரெஸ்கியூ பண்ணி காட்டுக்குள்ள வர்றதுக்காக அவர் எடுத்துட்டு போறாரு. ஆஸ்திரேலியால வயலோரமா இருக்கிற ஒரு பகுதியை தார்பாயை போட்டு மூடி வச்சிருக்காங்க. அது ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த தார்பாயை எடுக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி மொத்தமும் ஒரு எலி கூட்டமே இருந்திருக்கு. நூத்துக்கணக்கான எலிகளை மொத்தமா ஒரு இடத்துல பாக்குறதுக்கு கொஞ்சம் அருவருப்பா தான் இருக்குது. இந்தியால ஒரு பகுதியில காண்டா மிருகம் ஒண்ணு வழிமாறி ஊருக்குள்ள வந்துருது. வழிமாறி வந்த அந்த காண்டா மிருகம் ரோட்ல மெதுவா நடந்து போகுது. அந்த காண்டா மிருகத்தோட ஆபத்தை உணராம அங்கிருந்த மக்கள் எல்லாரும் கிட்ட போய் அதை வீடியோ எடுக்க தொடங்குறாங்க. அந்த காண்டா மிருகமும் யாரையும் எதுவும் செய்யாம மெதுவா அந்த சாலையில நடந்து போகுது. இங்க ஒரு லேடி அவங்க கையில இருந்த வாழைப்பழத்தை பிச்சு பக்கத்துல இருந்த ஒரு குரங்கு கூட்டத்துக்கிட்ட கொடுக்கறாங்க. அவங்க பழம் கொடுத்த அடுத்த நொடியே அங்கிருந்த மொத்த குரங்கு கூட்டமும் அவங்க மேல குதிச்சு அவங்க கையில இருக்கிற பழத்தை பிடுங்கி சாப்பிட தொடங்குது.
இந்த நிகழ்வு கொலம்பியா நாட்டில் நடந்திருக்கு. அங்க சாலையோரமா இருந்த ஒரு கடைக்குள்ள அலையா விருந்தாளியா ஒரு மாடு வருது. அந்த மாடு அந்த கடைக்குள்ள நுழைஞ்சு அந்த கடையவே சின்ன பின்னமாக்குது. ஒரு மாடுதான் உள்ள நுழைஞ்சிருக்குன்னு பார்த்தா இன்னொரு மாடும் உள்ள நுழைஞ்சு அந்த மொத்த கடையையும் முழுவதுமா உடைச்சு தள்ளிருச்சுன்னு தான் சொல்லணும். இந்தியால ஒரு மலைப்பிரதேசத்துல இருக்கிற ஒரு கேன்டீன்ல ஒரு நபர் இரவு நேரத்துல தனியா உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. அப்ப திடீர்னு அங்க ஒரு பூனை ஓடி வருது. அந்த பூனையை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஒரு சிறுத்தை புலியும் ஓடி வருது. அந்த சிறுத்தை புலியை பார்த்த அந்த மனிதர் அங்கிருந்து தெரிச்சு ஓடுறாரு. அவர் அந்த கேன்டீன்ல இருந்து தலைதெறிக்க வெளியே ஓடி போறாரு. அவர் வெளியே ஓடி போன கொஞ்ச நேரத்திலேயே பூனையும் பின்னாடியே வருது. அந்த பூனையை துரத்திட்டு அந்த சிறுத்தை புலியும் பின்னாடியே வேகமா வருது. இந்த சம்பவம் அமெரிக்கால நடந்திருக்கு. இரவு நேரத்துல இந்த மனிதரோட வீட்டுல கதவு ஒண்ணு திறந்திருக்கு. அப்ப திடீர்னு ஒரு கரடி அவங்க வீட்டுல இருந்த நாய்களை தாக்குறதுக்காக வீட்டுக்குள்ள புகுந்துருது. அந்த நாய்களோட உரிமையாளர் கொஞ்சமும் யோசிக்காம அந்த கரடி கிட்ட இருந்து அவரோட நாய்களை காப்பாத்துறாரு. கரடி மறுபடியும் உள்ள வராத மாதிரி பக்கத்துல இருந்த சோஃபாவை கதவோரமா நகர்த்தி தடுத்து அந்த கரடியை விரட்டியும் அடிக்கிறாரு. அவரோட இந்த தைரியமான செயல்தான் அவரோட நாய்களை காப்பாத்தி இருக்குது. பொதுவா பாண்டா கரடிகள் கியூட்டான அமைதியான ஒரு விலங்குன்னு தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா அந்த பாண்டா கரடிகளும் பயங்கரமா கோவப்பட்டு தாக்க வரும்னு சில நிகழ்வுகள் நிரூபிச்சிருக்கு. ஒரு ஜூல இருந்த இந்த பாண்டா கரடி அங்கிருந்த ஒரு கதவு வழியா வெளியேறதுக்காக ட்ரை பண்ணுது. ஆனா இந்த லேடி அங்கிருந்து அந்த கதவை மூடி அந்த பாண்டா கரடியை தடுக்கிறாங்க. அந்த லேடியோட இந்த செயல் அந்த பாண்டா கரடிய ரொம்பவுமே கோவமாக்குது. பயங்கர கோவத்தோட அந்த பாண்டா கரடி அந்த லேடியை தாக்குறதுக்கு வேகமா அவங்களை நோக்கி போகுது. அந்த லேடி அந்த பாண்டா கரடிய தினமும் கையாளக்கூடிய ஒரு நபரா இருந்ததால அந்த பாண்டா கரடிய எப்படியோ அவங்க சமாளிக்கிறாங்க. அந்த பாண்டா கரடி தாக்குனதுல அவங்க கீழையும் விழுக்கிறாங்க. அப்படி இருந்தும் பெரிய அடி எதுவும் வாங்காம அந்த கரடி கிட்ட இருந்து அவங்க தப்பிக்கிறாங்க. பாண்டாக்களும் மூர்க்கத்தனமா அட்டாக் பண்ணுங்கிறதுக்கு இந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்குது. கடலுக்கடியில கிட்டத்தட்ட 200 மீட்டர் ஆழத்துல சி டைவர் ஒருத்தர் தன்னோட அன்றாட வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஸ்வாட் பிஷ் வந்து அவர் மேல வேகமா மோதுது. ஸ்வாட் பிஷோட நீளமான மூக்கு ரொம்பவே கூர்மையா இருக்கும். அந்த ஷார்ப்பான மூக்கு குத்துச்சுன்னா அது பயங்கர வலியை கொடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஸ்வாட் பிஷ் வந்து வேகமா மோதுனதால அதோட கூர்மையான மூக்கு அவர் பின்னாடி மாட்டியிருந்த சில பொருட்களை டேமேஜ் பண்ணிருது. அந்த ஸ்வாட் பிஷால குத்துன இடத்துல இருந்து வெளியும் வர முடியல. இதை உணர்ந்து அவரு உடனே மேல போறாரு. மேல இருந்த சில பேர் அந்த ஸ்வாட் பிஷை பிடிச்சு இழுத்து அதை விடுவிக்கிறாங்க. இங்க ஊருக்குள்ள புகுந்த காட்டு யானைய ஊர் மக்கள் சேர்ந்து விரட்டி அடிக்க நினைக்கிறாங்க. அப்படி விரட்டும் போது திடீர்னு அந்த காட்டு யானை திரும்பி அங்கிருந்த மக்களை துரத்த தொடங்குது. அதனால அங்கிருந்த எல்லாரும் தலைதெறிக்க ஓடுறாங்க. அதுலயும் இங்க பாருங்க, இந்த மனுஷன் அந்த யானைக்கு ரொம்ப கிட்டத்துல ஓடி வந்துட்டு இருந்திருக்காரு. வேகமா ஓடி வந்த அந்த மனுஷன் கீழே விழுகல. விழுந்திருந்தா கண்டிப்பா அந்த யானை அந்த மனுஷனை மிதிச்சே கொண்டு இருக்கும். இங்க 2 காளைகள் நடுரோட்ல ரொம்பவுமே ஆக்ரோஷமா சண்டை பிடிச்சிட்டு இருந்திருக்கு. அதுல ஒரு காளை இன்னொரு காளைய வேகமா விரட்டி முட்டினதால பழைய படத்துல எல்லாம் வர மாதிரி சம்பந்தமே இல்லாம பக்கத்துல இருக்கிற கடைகளை சண்டை காட்சிகள்ல உடைக்கிற மாதிரி இந்த 2 காளைகளும் சண்டை பிடிச்சிட்டு பக்கத்துல இருந்த பழக்கடை மேல போய் மோதி அந்த கடையை பயங்கரமா சேதப்படுத்துது. அதுல ஒரு காளை கீழே விழுகவே இன்னொரு காளை அதை வேகமா முட்ட தொடங்குது. அப்ப அந்த கடை இன்னும் சேதமடையுது. இதை தடுக்கிறதுக்காக அங்க இருக்கிற மக்கள் அந்த காளைகள் மேல தண்ணீரை ஊத்தி அவைகளை அங்கிருந்து விரட்டி அடிக்கிறாங்க. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல விலங்குகள் செய்த இந்த சம்பவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.